ஹலோ மக்களே, ஏப்ரல் 15 ஒரு சலங்கையில ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி இருப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுல ககன் வந்து சாரதா உயிரை காப்பாத்துறதுக்காண்டி ஒவ்வொருத்தர்கிட்டயா போயிட்டு வேலை கேட்கிறாரு, ஒவ்வொரு கடையில வேலை கேட்கிறாரு. யாருமே ககன் வந்து பார்த்தாலே ஒரு பணக்கார வீட்டு பையன் அந்த மாதிரி தெரியுது. அவர் நல்ல சட்டை, நல்ல பேண்ட், நல்ல ட்ரெஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ உனக்கு எப்படி நான் வேலை தர்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வேலை தர மறக்குறாங்க ககனுக்கு. அதுக்கடுத்து ககன் வந்து செருப்பை கலட்டிட்டு அப்படியெல்லாம் எல்லாத்தையும் போயிட்டு சட்டையெல்லாம் இழுத்து விட்டுட்டு ஒரு நார்மல் பர்சன் மாதிரி மாறியெல்லாம் போய் கேட்கிறாரு. அப்படியுமே எல்லாருமே ககனுக்கு வந்து வேலை தர மறுக்கிறாங்க, யாருமே வேலை தர கொடுக்கவே இல்லை. அதுக்கடுத்து ககன் வந்து சோர்ந்து போய் டயர்டாகி உட்காந்துட்டாரு. இதுக்கு மேல நான் என்ன பண்றது, நான் எப்படி அம்மா உயிரை காப்பாத்துறதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டிப்ரெஸ்ல உள்ள போய் உட்காந்துட்டாரு. அப்புறம் வந்து பூமி வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, இது நம்ம சோர்ந்து உட்கார வேண்டிய இடம் கிடையாது. இப்ப நம்ம சாரதா அத்தை உயிர் தான் நமக்கு முக்கியம். கண்டிப்பா அந்த கடவுள் ஏதாவது ஒரு ரூபத்துல நமக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி வந்து அவங்களுக்கு ககன் கிட்ட மோட்டிவேஷனா பேசிட்டு வாங்க போகலாம், இப்ப நம்ம ரெஸ்ட் எடுக்க வேண்டாம், நம்ம இப்ப போடணும், நம்ம போய் கஷ்டப்பட்டு எப்படியாவது வேலை செஞ்சு காசு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அதுக்கடுத்து ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ககனம் எந்திரிச்சு வர்றாரு. அப்ப பார்த்தா ஒரு ஃபேமிலி வந்து கார் பஞ்சர் ஆகி நிக்கிறாங்க. அவங்க நடு ரோட்ல நிக்கிறாங்க. அந்த சைட்ல வந்து மெக்கானிக் எதுவுமே இல்ல, தூரத்துல ஹெல்ப் கேட்கறதுக்கு யாருமே இல்லை. அந்த ரோடு வந்து அமைதியா இருக்கு. ககன், பூமி அப்புறம் அந்த ஃபேமிலி மட்டும் தான் இருக்காங்க. உடனே ககன் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர்கிட்ட போயிட்டு சார் என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அவர் வந்து இந்த பஞ்சர் ஆயிடுச்சு, எனக்கு ஸ்டெப்னி எல்லாம் மாத்த தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் காரை காட்டுறாரு. உடனே ககன் வந்து சார் எனக்கு தெரியும், நான் பண்ணவா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே ககன் கேட்ட பின்ன அவரும் சரி நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே ககனும் வந்து கஷ்டப்பட்டு அந்த ஸ்டெப்னி எல்லாம் எடுத்து டெக்கி ஓபன் பண்ணி அதை டயரெல்லாம் மாத்தி கொடுத்து அந்த கார் அவருக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்றாரு. கொடுத்தோன்னா அவர் வந்து தேங்க்ஸ் மட்டும் சொல்றாரு. அவர் வந்து முதல்ல காசு கொடுக்கல, தேங்க்ஸ்ன்னு மட்டும் சொல்றாரு. உடனே ககன் வந்து அதுக்கடுத்து அவரே வாய் விட்டு கேட்கிறாரு அவர்கிட்ட, சார் காசு அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அவரும் வந்து ஒரு 100 ரூபாய் எடுத்து ககன் கையில கொடுத்துட்றாரு. உடனே அதுக்கடுத்து ககனுக்கு வந்து இப்போ ஒரு பெரிய நம்பிக்கை பிறந்துருச்சு. எப்படியும் நம்ம 100 ரூபாய் சம்பாதிச்சிட்டோம், இன்னும் நம்ம கொஞ்சம் தான் சம்பாதிக்கணும், கண்டிப்பா நம்ம கோயில்ல போய் கட்டிடலாம் அந்த காசை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷமா இப்போ ஒரு வழி பறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து போய்கிட்டு இருக்காரு. அடுத்து இன்னொரு இடத்துல வேலை தேடி அப்படி ரோட்ல வந்துகிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தா ஒரு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி வருது. அந்த இடத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. அங்க வந்து ஒரு பாட்டிமா, ஒரு வயசான பாட்டிமா வந்துட்டு எல்லார்கிட்டையும் வந்து எனக்கு தர்மம் பண்ணுங்கன்னு காசு கேட்டுட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற யாருமே 1 ரூபாய் கூட உங்களுக்கு கொடுக்கவே இல்லை. ககன் கிட்ட இப்ப அந்த 100 ரூபாய் மட்டும்தான் இருக்கு. ஏன்னா முதல்ல கோயிலே அவர் வந்து அவ்வளவு காசையும் கொடுத்துட்டாரு. இப்போ ககனுக்கு முன்னாடிதான் அந்த பாட்டி நிக்கிறாங்க. ககன் கிட்ட அவங்க கேட்கல. இருந்தாலும் ககன் வந்து மனசு மாதிரி அவர் அந்த சம்பாதிச்ச அந்த 100 ரூபாயும் எடுத்து அந்த பாட்டிமா கையில கொடுத்துட்றாங்க. உடனே அவங்க வந்து ஆசீர்வாதம் பண்றாங்க ககனை. உடனே இல்ல நீங்க வந்து என் அம்மா உயிருக்காக மட்டும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, எங்க அம்மா அங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா கிட்ட ககன் சொல்றாரு. உடனே கண்டிப்பா உன் அம்மாக்கு எதுவுமே ஆகாதுப்பா, அவங்க நல்லபடியா பிழைச்சு வந்துருவாங்க, நல்லபடியா இருப்பீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வாழ்த்துறாங்க. உடனே பூமி வந்து கேக்குறாங்க, ஏன் மாமா நீங்க சம்பாதிச்சதே கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அந்த ரூபாயும் இப்ப அவங்க கிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னு கேக்குறாங்க. உனக்கு தெரியாது பூமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சின்ன வயசுல நானு, என் அம்மா, என் தங்கச்சி எல்லாம் நாங்க எவ்வளவு சாப்பாட்டுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோன்னு எனக்கு தெரியும். அதனால நான் பரவாயில்ல, என் அம்மா உயிரை காப்பாத்துறதுக்காண்டி இன்னொருத்தவங்க உயிரை நான் எடுக்கக்கூடாது, அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு விளக்கமும் கொடுக்குறாரு. அதுக்கு அடுத்து இன்னொரு இடத்துல போய் வேலை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் வந்து வேலை கேட்டுக்கிட்டு அப்புறம் திருப்பி வேற எங்கேயாவது வேலை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஒரு தள்ளு வண்டி கடை இருக்கு. அந்த தள்ளு வண்டி கடையில வந்து அண்ணா ஏதாவது வேலை போட்டு தரீங்களா அப்படின்னு கேக்குறாங்க ககனு. உடனே அவரும் வேலையா, ஐயோ எதுவும் இல்லையப்பா அப்படின்னு சொல்றாங்க. உடனே இல்லண்ணா நீங்க என்ன வேலை சொன்னாலும் நான் செய்யறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு ககன் வந்து சொல்றாரு. சரிப்பா, இந்த சாப்பிட்ட பிளேட் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் நீ கழுவுகிறியா, கழுவிட்டு அப்புறம் இந்த முன்னாடி இருக்கிற அந்த குப்பையெல்லாம் எடுத்து அந்த ஸ்டூல் எல்லாம் எடுத்து எனக்கு தூத்து கொடுக்குறியா, அப்படி கிளீன் பண்ணி தரியா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே ககனும் சங்கட்டமே படாம நான் பண்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே போயிட்டு அந்த பிளேட் எல்லாம் கழுகுறாங்க. இந்த சைடு பார்த்தா சாரதாக்கு அங்க வந்து அங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து ட்ரீட்மெண்ட் போய்கிட்டே இருக்கு. அவங்க குண்டு எடுக்கிறதுக்கு அவங்க ரொம்ப போராடி இங்க ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. இவர் இங்க வந்து பிளேட் எல்லாம் கழுவிக்கிட்டு இருக்காரு. பிளேட்டை கழுவிறாரு, கடகடன்னு கழுவுறாரு. பூமிக்கு இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு அழுகையா வருது. ககன் எப்படி வளர்ந்தாரு, எவ்வளவு பெரிய ஆளு, இதெல்லாம் வந்து இவ்வளவு கஷ்டமான வேலையெல்லாம் அவர் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பூமிக்கு வந்து ஒரு பக்கம் ரொம்ப கஷ்டமாவே இருக்கு அவங்களுக்கு. இங்க வந்து ககன் வந்து பிளேட் எல்லாம் கழுவி முடிச்சிடுறாரு. அப்புறம் வந்து அந்த இடத்த அந்த ஸ்டூல் எல்லாம் எடுத்து பெருக்கி கிளீன் பண்ணி கொடுத்து குப்பையெல்லாம் இது பண்ணி கொடுத்துட்றாரு. உடனே அவர் வந்து திரும்ப அவர்கிட்டயும் வந்து நான் வேலை பார்த்ததுக்கு வந்து அவங்களுக்கு ககனுக்கு வந்து அவர் காசும் கொடுக்குறாரு. நல்ல வேலை பண்ணப்பா, நல்லா கிளீனா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து காசு கொடுக்குறாரு. அதுக்கு அடுத்து இவங்களுக்கு இன்னும் காசு தேவைப்படுது.
இவர் என்ன பண்றாரு, அதுக்கு அடுத்து அந்த சம்பாதிச்ச காசை எடுத்துட்டு போய் காய்கறி எல்லாம் வாங்கி அதை வந்து சேல்ஸ் பண்றாரு. ககன் வந்து காய்கறி வித்த காசு, அதுக்கு அடுத்து வந்து மூட்டையெல்லாம் சமக்கிறாரு, மூட்டையெல்லாம் இறக்கி வச்சு அதுக்கடுத்து அதுக்கும் கொஞ்சம் காசு சம்பாதிக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது பூமிக்கு ரொம்ப அழுகையா வருது, இவ்வளவு கஷ்டமான வேலைகள்லாம் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வழியா மொத்த காசையும் ககன் வந்து இப்ப சம்பாதிச்சிட்டாரு. இப்ப கோயிலுக்கு எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க 2 பேரும். ககன் வந்து ரொம்ப சந்தோஷமா பூமி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் பாக்கெட்ல எல்லாம் எதுவுமே வைக்கல, காசெல்லாம் கையில வச்சு எண்ணிட்டு, எப்படியோ பூமி ஒரு வழியா நம்ம கோயில் சாயங்காலத்துக்குள்ள இவ்வளவும் நம்ம இது பண்ணியாச்சு, இனிமேல் என் அம்மா உயிர் காப்பாற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சந்தோஷமா பேசிக்கிட்டே கையில எண்ணிக்கிட்டே வராங்க கோயிலுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும்போது கோயிலுக்குள்ள வந்துகிட்டு இருக்காங்க. எண்ணிக்கிட்டே வந்துட்டு திடீர்னு அவருக்கு கால் வந்து தட்டுது. அந்த நேரத்துல ஒருத்தர் வந்து ஒரு சின்ன பையன் வரான். அவர் வந்து ககன் கிட்ட இருக்க காசை அம்புட்டியும் புடுங்கிட்டு ஓடிடுறாரு, கோயிலை விட்டு குடுகுடுன்னு ஓடிடுறாரு. அதுக்கடுத்து பூமி வந்து அவங்களை பிடிக்கிறதுக்காண்டி வெளியே ஓடுறாங்க. உடனே ககன் வந்து ஓடி வந்து கீழே விழுந்துட்டாரு. ககன் உடனே அவர் எந்திரிச்சு ஓடி வந்து, நீ உள்ள போய் மத்த ஏற்பாடெல்லாம் பண்ணு, கோயில்ல போய் நான் போய் அந்த காசை எப்படியாவது வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை துரத்துக்கிட்டே போறாரு. டே அது நான் ரொம்ப கஷ்டப்பட்டதுடா, எனக்கு அந்த காசு ரொம்ப முக்கியம்டா, டே நீ இருடா அப்படின்னு சொல்லிட்டு ககன் வந்து அந்த பையனை துரத்திட்டு ஓடிக்கிட்டே இருக்காரு. ஆனா அந்த பையன் எங்கேயுமே நிக்கவே இல்லை. அதுக்கடுத்து அவரும் அந்த பையனை துரத்துக்கிட்டே போறாரு. ஒரு வழியா புடிச்சு திரும்ப அவருக்கு அடுத்து காலில் விழாத குறைய ரொம்ப சாஃப்டா கேட்டுட்டு இருக்காரு அந்த பையன் கிட்ட. டே குடுடா, என் அம்மா உயிர் இந்த காசை வச்சு தாண்டா காப்பாதான், தயவு செஞ்சு இதை குடுடா, நான் உனக்கு என் வீட்டு அட்ரஸ் தரேன், நீ என் வீட்டுல வந்து எவ்வளவு நாள் கேள்வி, நான் உனக்கு எவ்வளவு நாள் கொடுக்குறேன்டா, இப்ப எனக்கு இந்த காசு ரொம்ப முக்கியம்டா, இந்த காசை கூடு அப்படின்னு சொல்லிட்டு ககனம் வந்து அவரோட நிலைமையை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவரை வந்து டே சி போ அப்படின்னு சொல்லிட்டு ககனை அடிக்கிறான், தள்ளி விடுறான், இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். அதுக்கடுத்து ககனுக்கு ரொம்ப கோவம் வந்துருது. ஏன்னா இப்ப அது அவங்க அம்மா உயிரை காப்பாற்ற வேண்டிய காசு அப்படின்னு சொல்லிட்டு அவரை போட்டு பல்லாருன்னு ஒரு அரைஞ்சிடுறாரு அந்த பையன். அவன் சொல்லண்டு கீழே விழுந்துடுறான், காசை அம்புட்டையும் கீழே போட்டுட்டான். இப்ப அவரு காசெல்லாம் எடுக்கிறாரு, அதுல 10 ரூபாய் மட்டும் கம்மியா இருக்கு. இது என்னடா சோதனை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவர் வந்து இதுக்கு அடுத்து சாயங்காலம் வேற ஆயிடுச்சு, இன்னும் சூரியன் வேற அஸ்தமனம் ஆக போகுது, அதுக்கு முன்னாடி நான் கோயிலுக்கு போய் என்னோட கடமையெல்லாம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப உட்காந்து அழ ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கு அடுத்து ஐயோ என்ன பண்றது தெரியல, இன்னும் 10 ரூபாய் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு அழுறாரு உட்காந்து. அதுக்கடுத்து இல்ல நான் ஏதாவது பண்ணுவேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சிட்டு, சரி ஏதாவது எனக்கு 10 ரூபாய் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதாவது வேலை பார்க்கறேன்னு அதுக்கடுத்து அங்க நிக்கிறவங்க உட்கார்ந்தவங்க போறவங்க வாரவங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லார்கிட்டையும் போயிட்டு ககன் கேட்கிறாரு, சார் ஏதாவது வேலை கொடுங்க சார், ப்ளீஸ் சார், நான் ஏதாவது ஒரு 10 ரூபாய்க்கு ஏதாவது வேலை கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து யாராவது 10 ரூபாய் இருந்தா கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பிச்சை எடுக்காத குறை எல்லார்கிட்டையும் கேட்கிறாரு. உடனே அதுக்கு அடுத்து யாருமே கொடுக்க தயாராகவே இல்லை. அதுக்கு அடுத்து சொலண்டு போய் உட்காந்துறாரு, ஒரு இடத்துல உட்காந்து அழ ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கு அடுத்து ஐயோ இவ்வளவு நான் கஷ்டப்பட்டது, இன்னும் அந்த 10 ரூபாய் எனக்கு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா ஒருத்தர் வந்து இந்த தம்பி 10 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. உடனே ககனுக்கு வந்து அப்பதான் உயிரை வந்த மாதிரி இருக்கு. உடனே அந்த 10 ரூபாய் வாங்குறாரு. அப்போ வாங்கும் போது அந்த அகோரி சொன்னது வந்து அவருக்கு ஞாபகம் வருது ககனுக்கு. என்னதுன்னா, நீ வந்து இதை நீ யார்கிட்டையும் தானமா வாங்கினதா இருக்கக்கூடாது, நீ உழைச்சு வாங்கின காசா இருக்கணும், அது நீ உண்மையா உன்னோட உழைப்புக்கு தந்த கூலியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே அதுக்கு அடுத்து அவர்கிட்ட வந்து அந்த 10 ரூபாய் கொடுத்தவர்கிட்ட வந்து, சார் நீங்க ஏதாவது ஒரு வேலை சொல்லுங்க, நான் ஏதாவது செஞ்சு இந்த 10 ரூபாய் நான் வாங்கிக்கிறேன், எனக்கு இது ஃப்ரீயா வேண்டாம், அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார், நீங்க ஏதாவது சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவர் வந்து சரி நீ வா அங்க வா அப்படின்னு சொல்றாரு. இல்ல சார் என்னால எங்கேயும் வரலாம் முடியாது, இப்ப நீங்க இந்த இடத்துல வச்சு ஏதாவது ஒரு வேலை சொல்லுங்க, நான் செய்யறேன், அதை செஞ்சுட்டு அதுக்கான கூலியை நான் இதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ககன் சொல்றாரு. பூமி வந்து அந்த கோயில நிக்கிறாங்க. என்ன ககன் இன்னும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பூமி ஒரு பக்கம் தேடிட்டே வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா சாரதாக்கு அங்க ஹாஸ்பிட்டல் ரொம்ப கிரிட்டிக்கலா போய்கிட்டு இருக்கு. அங்க ஆபரேஷன்ஸ் இன்னும் முடியவே இல்லை, இன்னும் கிரிட்டிக்கலா போயிட்டு இருக்கு. அந்த குண்டு அவங்க இன்னும் எடுக்கவே இல்லை டாக்டர். இந்த பக்கம் வந்து ககன் வந்து அதுக்கு அடுத்து அவரு கிட்ட கேட்கிறாரு, நீங்க ஏதாவது ஒரு வேலை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி என் ஷூ ரொம்ப அழுக்கா இருக்கு, என் ஷூவை தொட அப்படின்னு சொல்றாரு. உடனே ககனும் சங்கட்டமே படாம அவர் வெள்ளை சட்டையை ககனும் அவரோட அந்த வெள்ளை சட்டையை கலட்டி அவர் ஷூ ஃபுல்லா துடைக்கிறாரு. பூமி இதை ஃபுல்லா பாத்துடுறாங்க. பூமிக்கு அதுக்கப்புறம் அழுகையா வருது. உடனே இல்ல பூமி 10 ரூபாய் தொலைஞ்சு போச்சு பூமி, அதனாலதான் நான் இந்த வேலை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவர் சந்தோஷமா தான் பண்றாரு. உடனே அழுதுகிட்டே வந்து சந்தோஷத்துல அப்படியே அந்த ஷூவை தொடச்சு அந்த 10 ரூபாய் கிடைச்சோடனே திரும்ப 2 பேரும் கோயிலுக்கு ஓடி வராங்க. வாங்க மாமா லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பூமி வந்து கோயிலுக்கு தரன்னு ககனை கூட்டிட்டு வராங்க. இங்க வந்து ஒரு பானை தண்ணி எடுத்து தன் மேல ஊத்திட்டு அப்படியே அங்க பிரதர்ஷனம் பண்றாரு ககன். அப்படி கோயில ஃபுல்லா உருண்டு சாமி கும்பிட்டு திரும்ப வந்து அந்த இதை ஒரு சிகப்பு துணியில கட்டி மரத்துல கட்டி அதுக்கடுத்து இங்க பாரு சிவபெருமானே, நான் உன்னை நம்பல, நீ இனிமேல் என் அம்மா உயிருக்கு நீதான் பொறுப்பு, நீதான் காவல், என் அம்மா உயிரை காப்பாற்ற வேண்டியது இனிமேல் உன்னோட கடமை, அந்த அகோரி சொன்னதை நான் என்னோட இதை முழு மூச்சா நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டுறாரு. இவர் இங்க அந்த சிகப்பு துணியில அந்த காசு சம்பாதிச்ச காசை ஃபுல்லா கட்டி அதை
மரத்துல கட்டுறாரு. அந்த பக்கம் டாக்டர் வந்து சாரதா உடம்புல இருந்து அந்த குண்டை வந்து நல்லபடியா வெளியே எடுத்துடுறாங்க. ககனும் பூமியும் கோயில்ல இருந்து சாரதாவை பாக்குறதுக்காண்டி ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இருக்காங்க. ககனால சுத்தமா நடக்கவே முடியல. அவர் காலெல்லாம் ரொம்ப வலியா இருக்கு. இருந்தாலும் பூமி கையை புடிச்சிட்டு நடந்து வந்துட்டு இருக்காரு. வந்துட்டு கோயில்ல உள்ள பிரசாதத்தை வந்து சாரதா நெத்தியில வச்சு விட்டுட்டு, அம்மா உங்களுக்கு எதுவுமே ஆகாது, அந்த சிவபெருமான் உங்க கூட துணையா இருப்பாரு, நீங்க சீக்கிரமே சரியாயிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இன்னும் சாரதா வந்து கண்மொழிக்கல. இன்னும் அவங்க வந்து அந்த மயக்கத்துலதான் இருக்கிறாங்க. ஆபரேஷன்ஸ் முடிஞ்ச அந்த மயக்கத்துலதான் இருக்காங்க. அதுக்கடுத்து டாக்டர் வராங்க. வந்துட்டு நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க, நாங்க வந்து அவங்கள செக் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க 2 பேரும் ககனும் பூமியும் வெளியே வந்துடுறாங்க. இப்ப ககன் வந்து என்ன சொல்லுவாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வந்து அவங்க ஃபுல்லா செக் பண்ணிட்டு ககன் கிட்ட வந்து டாக்டர் சொல்றாங்க, உங்க அம்மாக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு, அவங்க எப்ப வேணா கண்மொழிக்கலாம், அவங்க உயிருக்கு இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க நல்லபடியா இருக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னா ககன் வந்து டாக்டர் கையை பிடிச்சிக்கிட்டு, ரொம்ப தேங்க்யூ டாக்டர், நீங்க என் அம்மா உயிரை காப்பாத்திருக்கீங்க, நான் இந்த உதவியை எப்பவுமே நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சிட்டு ககன் வந்து டாக்டர் கையை பிடிச்சிட்டு இங்க அழுதுட்டு இருக்காங்க. இங்க பூமி வந்து குடுன்னு சாரதாவை பாக்குறதுக்காண்டி ஓடி வராங்க. ஓடி வந்து அவங்கள பார்த்துட்டு அவங்க இன்னும் மயக்கத்துலதான் இருக்கிறாங்க. அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே படுத்துடுறாங்க. படுத்து அழுகுறாங்க. இவங்களும் அழுதுட்டு இருக்காங்க. இங்க வந்து பார்த்தா அதுக்கடுத்து சாரதா வந்து லைட்டா அப்பதான் அவங்க கை, சாரதாவோட கை வந்து அப்பதான் லைட்டா அசையுது. அசைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா அவங்க லைட்டா கண்ணு முழிக்கிறாங்க. இப்பதான் முழிச்ச உடனே பூமி வந்து அசைவை பார்த்துட்டு உடனே ககன் மாமாவை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறது பாக்குறாங்க. உடனே சாரதா வந்து ககன் கூப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பூமி கையை வந்து இருக்குமா புடிச்சுக்கிறாங்க. புடிச்சிட்டு ஏன் அத்தை என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. உடனே நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் பூமி அப்படின்னு சொல்றாங்க. என்ன அத்தை சொல்லுங்க, என்ன சொல்லணும், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் பூமி அப்படின்னு சொல்றாங்க. உடனே சொல்லுங்க அத்தை அப்படின்னோடனே சாரதா வந்து இப்ப எல்லா உண்மையும் வந்து சாரதா வந்து பூமி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, நான் ககன் ரூம்ல இருந்து ஒரு கேமரா எடுத்தேன், அந்த கேமரால நான் ஒரு வீடியோவை பார்த்தேன், அந்த வீடியோ என்னன்னா அம்மா சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோவை பார்த்தேன், இவ்வளவு நாளா தேடிக்கிட்டு இருந்தெல்லாம் அந்த ஆதாரம் வந்து இப்போ நம்ம வீட்டுலதான் இருக்கு அப்படிங்கிற உண்மையை சொல்லிடுறாங்க. அதுவும் இல்லாம உங்க அம்மா எப்படி இறந்தாங்க, எப்படி அந்த யாரு சாகடிச்ச எல்லா ஆதாரமும் அதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அபூர்வாதான் எல்லாத்துக்கும் காரணமா அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவங்களுக்கு பூமிக்கு வந்து ரொம்பவே கோவம் வந்துருது. அதுக்கடுத்து எனக்கு தெரியும் அத்தை, அந்த டிரைவர் நாகராஜும் இதைத்தான் சொன்னாரு, ஆனா அவரையும் கொண்டுட்டாவ, அந்த அபூர்வா இவ்வளவு மோசமானவன் எனக்கு தெரியும், இந்த உண்மையை நீங்க வந்து எப்பயுமே ககன் மாமா கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சத்தியம் வாங்குறாங்க. ஏன் பூமி அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு தெரியாத அத்தை, இப்ப இந்த உண்மை மட்டும் அவருக்கு தெரிஞ்சதுன்னா அவர் உடனே போய் இப்ப அந்த அபூர்வா கிட்ட சண்டை பொண்ணுன்னு நினைப்பாங்க. அதுக்கடுத்து அந்த குடும்பத்துல என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியாதா? எப்படியும் அப்பா நான் சொல்றதை நம்ப மாட்டாங்க, அந்த அபூர்வா சொல்றதுதான் நம்புவாங்க. அதுக்கடுத்து ககன் மாமா உயிருக்கும் ஆபத்தாயிரும், நம்ம குடும்பத்துல இருக்க எல்லாரும் உயிரும் ஆபத்தாயிரும். அதனால இதை நானே பாத்துக்கிறேன் அத்தை, நீங்க இனிமேல் எதுக்கும் கவலைப்படாதீங்க, இனிமேல் ஆதாரம் இருக்குல்ல, நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அதுக்கடுத்து சத்தியமும் வாங்குறாங்க இவங்க. அதுக்கடுத்து ரத்னத்தை பத்தின உண்மையும் சொல்லிடுறாங்க. அந்த ரத்னம் வந்து அந்த அபூர்வா அனுப்புன ஆளுதாமா, அவ அந்த ஆதாரத்துக்காண்டிதான் நம்ம வீட்டுல வேலைக்கே சேர்ந்திருந்தா. கடைசியில அவ வந்து அந்த ஆதாரத்தை கேட்டானா, அவ மூஞ்சியில மிளகாத்த பொடியை போட்டுட்டு நான் மேல போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் தான் வந்து கதவை யாரோ தட்டினாங்க, நீ நினைச்சுனா கதவை திறந்ததான், அப்ப இந்த கேமரா கொடுன்னு கேட்டாங்க, அப்பதான் என்ன ஷூட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே நான் அந்த அபூர்வா சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமி வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு அதுக்கடுத்து சாரதா கிட்ட சத்தியமும் வாங்கிடுறாங்க. உடனே இனிமேல் நான் பாத்துக்கிறேன், இந்த விஷயம் எக்காரணத்தை கொண்டு ககன் மாமாக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ககன் அப்படியே மெதுவா கதவை திறக்கிறாரு. கதவை திறந்தோடனே இவங்களுக்கு பூமிக்கு வந்து பயமாயிருது. அப்ப நம்ம பேசுனது எல்லாத்தையுமே ககன் மாமா கேட்டுட்டாங்க. ககன் வந்து மெதுவா கதவை திறந்து உள்ள வராரு. உள்ள வந்து சாரதா கையை பிடிச்சிட்டு அவரும் அழுகுறாரு. உடனே அதுக்கடுத்து அம்மா என்னம்மா ஆச்சு உங்களுக்கு, ஏமா இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாரு. உங்களுக்கு நீங்க நல்லா ஆயிட்டீங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவங்க 2 பேரும் ரொம்ப எமோஷனலா ககனும் அவங்க அம்மாவும் சாரதாவும் கொஞ்சம் எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்க 2 பேரும். அதுக்கடுத்து நீங்க இல்லைன்னா நான் இல்லம்மா, நீங்க தான் என்னோட உயிர் மூச்சு அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு ககனு. அதுக்கடுத்து பூரணி வராங்க. பூரணி, பிந்து, இந்து, சிவா எல்லாருமே வந்து உடனே அழுகுறாங்க. அதுக்கடுத்து பூரணி வந்து சொல்றாங்க, உங்க உயிருக்கு காப்பாத்துறதுக்காண்டி அண்ணா எவ்வளவு தெரியுமா கஷ்டப்பட்டாங்கம்மா, அண்ணா சாப்பிடவே இல்லை 2 நாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளோலாம் கஷ்டப்பட்டாங்க, அழுதுகிட்டே இருந்தாங்க, அப்படி இப்படின்னு எல்லா உண்மையும் பூரணி போட்டு உடைக்கிறாங்க சாரதா கிட்ட. உடனே சாரதாக்கு வந்து ரொம்ப பெருமையா இருக்கு. அவங்க நீ எனக்காகவா நீ இவ்வளவும் பண்ண அப்படின்னு சொல்லி அவங்க திரும்பி அழுகுறாங்க ககன். அதுக்கடுத்து பூமி வந்து நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க. இந்த மாதிரி நாங்க கோயிலுக்கு போனாங்க, ஒரு அகோரி வந்தாங்க, அவங்க வந்து நீங்க உழைச்ச காசு, நீங்க இதுக்கு அடுத்து உழைக்க போற காசு, கஷ்டப்பட்டு உழைச்ச காசுல தான் நீ வந்து
இந்த மாதிரி பரிகாரம் பண்ணணும்னு சொன்னாங்க. அதுக்கும் மாமா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு மூட்டை தூக்குன வேலை, பிளேட் கழுவுன வேலை, எல்லா வேலையும் அவங்க என்னென்ன வேலை பார்த்தாங்களோ எல்லா வேலையும் சாரதா கிட்ட சொல்றாங்க. சாரதாக்கு இதை கேட்டு ரொம்பவே எமோஷனல் ஆயிடுறாங்க. அதுக்கடுத்து அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ககனை நினைச்சு ரொம்ப பெருமையா நினைக்கிறாங்க. இங்கே சாரதா வந்து நீ எனக்காக இவ்வளோ பண்ணியா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ககன் சொல்றாரு, இல்லம்மா எனக்கு நீங்க தான் உயிரே, நீங்க தான் என்னோட உலகம், நீங்க இல்லைன்னா நான் இந்த உலகத்துல இல்லம்மா, நீங்க இல்லைன்னா நான் இந்த உலகத்துல இருக்கிறதுக்கு பயனே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகிறாரு. உடனே அதுக்கடுத்து அவங்க 2 பேரும் ஒரு வழியா சமாதானமாகி 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. இதுக்கு அடுத்து என்ன நடந்துச்சுங்கிறத பார்ட் 2 வீடியோல நம்ம பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே அந்த ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் என்னோட வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்க தாட்ஸ் என்னன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி.